ஃபஸ்ட் டைம் வந்து சுயநினைவே இல்லாமல் போனேன். இப்போ செகண்ட் டைம் போகும்போது ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் போகிறது எப்படிப்பா இருக்குது உங்களுக்கு? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா உனக்கு? அவனுக்கு நீ எதுலையாவது கூப்பிட்டு போ, எனக்குன்னா வந்ததுன்ற மாதிரி இருக்கான் அவன். இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, அவங்களுக்கு நம்ம வரதே தெரியாது. நாங்கள் வந்து லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் கேட்டோம். அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம எப்பவுமே வழக்கமாக கருவாடு வாங்கி அனுப்புவோம்ல, அதுக்கு தான் கேட்குறோன்னு நினச்சிட்டாங்க போல். அவங்க முன்னாடி போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம நிற்க போகிறோம். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதிர்ச்சியிலேருந்து வெளியவே வர போகிறதில்ல. ஹாய், ஃபர்ஸ்ட் டைம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்கள டெல்லியில் பார்க்க போகிறோம். அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக பழக்கம். அவங்க கண்டிப்பாக வந்து எங்கள் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் அவங்க கல்யாணம் வந்து ஆகஸ்ட் மாதம்ன்றதுனால இப்போ அவங்களுக்கு வந்து சில சடங்குலாம் செய்வாங்களாம். அதுக்காகவாவது வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, கண்டிப்பாக வந்து மே மந்த்தே வந்துடுறோம். ஆகஸ்ட் மாதம் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்றதுனால இப்போவே நம்ம போட்டிருக்கோம். 6 நாள் டெல்லியில் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் வர போகிறோம். சரி 5 நாள் அதெல்லாம் கணக்கெலாம் கரெக்டாக இருப்பாங்க. ஓகே, பார்த்துட்டு வர போகிறோம். அதுக்காக தான் எப்போவுமே நல்லா மேக்கப் போடுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, எல்லோரும் தூங்கியாந்து வந்த மாதிரி இருக்கும். என்னன்னே தெரிய மாட்டேன். சரி போகலாமா? வாங்க போகலாம். பேக்கெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து அதுக்கு தான் இந்த 2 போர்டிங் பாஸும் முடிஞ்சிருச்சான். இப்போ வந்து இந்த 2 சீட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேக் நம்மக்கிட்ட வராது. டெல்லியில் 5 நாள் இந்த ஒரே ட்ரெஸ்ஸோடு சுற்றிட்டு இருக்கணும். எல்லா மேக்கப் ஐட்டமும் அதுதான் இருக்கேன் பாருங்க. இன்றைக்கின்னு பார்த்து இப்படியா வரணும், ரொம்ப சேடாக இருக்குது எனக்கு வேறு. சரி ஓகே, பரவாயில்ல, எப்படி போனால் நம்ம மூஞ்சி நம்மக்கிட்ட இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம். செக்கிங் மேலேயா? மேலே. ஐயோ, ஃபஸ்ட் டைம் வேறு போகிறோம். நிறைய விஷயங்களை வேறு பார்த்துட்டு வந்துட்டுக்கிறேன். ஏங்க செகண்ட் டைம் தாங்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து சுயநினைவே இல்லாமல் போனேன். இப்போ செகண்ட் டைம் போகும்போது ரொம்ப பயமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் போகிறது எப்படிப்பா இருக்குது உங்களுக்கு? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா உனக்கு? அவனுக்கு நீ எதுலையாவது கூப்பிட்டு போ, எனக்குன்னா வந்ததுன்ற மாதிரி இருக்கான் அவன். அவனுக்கு எதுவுமே இல்லை. வீட்டுக்கு போயிடலாமா? அதுக்கும் ஓன்றான். சரிவா போகலாம். டேய் இருடா, ஏதோ உங்கள் இதில் தான் நானும் டெல்லியை பார்க்கணும். பார்த்தீங்கல்ல, சும்மா ஜல்லிக்கட்டு மாலையும் தமிழோட பண்பாடோட ஒருத்தர் அங்கே நிற்கிறத, அவரு கூட ஒரு பெல்ட் போட்டு விட்டுக்கிறாங்க, இண்டிகோ பெல்ட்டை. ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா நம்ம ஊர்ரா, எவனும் நம்மளை கேட்பான்ற மாதிரி ஒரு தைரியமாக இருக்குது. வாங்க போகலாம், உள்ளே போகலாம். நம்ம உள்ளே போகிறோம். செக்கிங்குன்ற பேரில் குழந்தையோட ஷூலேருந்து என் ஹஸ்பண்டோட பெல்ட் வரைக்கும் எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. இதை பாருங்கள், பேக்கில் இருந்த கிளிப்பு, வாட்ச்சு, கிளாஸு எல்லாம் போட்டாச்சு. இருப்பா, பவர் பேங்க், ஃபோனு எதுவுமே இல்லாமல் நாங்கள் எப்படி உள்ளே போகிறது? எங்கே வந்தாலும் இந்த பழக்கம் போகலாம். ப்ளீஸ். சரி, குழந்தைங்களுக்காக பாப்கார்னும் வாங்க போகிறோம். வாட்டர் பாட்டிலும் வாங்க போகிறோம். எவ்வளோன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. என்ன பாப்கார்ன்? 160, 190. ஓகே, 160, 180 ஒரு வாட்டர் பாட்டில். 160, 190. 190 எது வாங்கிக்கலாம்? ஒரு பாப்கார்ன் 195. வீட்டில் 30 ரூபா பாக்கெட் வாங்கி நான் வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்ருப்பேன். எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கலாம் போல் பேக்கெட் போட்டு. சுஜன் வாட்டர் பாட்டில் அது என்ன? ஃபாரின் பாய் தான் அவன். ஃபாரின் பாய் தான். ரெண்டு பேரும் ஃபாரின் பாய் மாதிரி தான் இருக்காங்க. நான் தான் இங்கே ரொம்ப லோக்கல் கையாக இருக்கிறேன். நம்மளுக்கு லோக்கல் கை ஒன்று தேவையில்லை, அதுதான் நான். தேங்க்யூ. பாப்கார்ன் வாங்கியாச்சு. என்னதான் இருந்தாலும் மசாலா போடணுமே, போட்டே ஆகணும். இங்கே நின்று என்கிட்ட சண்டை வர போடுறாங்க. இந்த மசாலா போடும், அந்த மசாலா போடுவோம். என்னதான் நம்ம குழந்தைங்க ஃபாரின் பாயாக இருந்தாலும் இந்த பாப்கார்ன் விஷயத்தில் ரொம்ப லோக்கல் காயாக நடந்துக்கிறாங்க பாருங்கள். இங்கேயே நின்று யாராவது இப்படி சாப்பிடுவாங்களா? எடு மசாலாவோடு எடுத்து சாப்பிடு. நீயும் சாப்பிடு. ஏய் இருங்கடா, உள்ளே போகலாம். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுதுன்னா கேட்குறாங்களா பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஃப்ளைட்டில் போடுறன்ற அந்த சந்தோஷத்தை விட பாப்கார்ன் மசாலாவோடு கிடச்சிருக்குன்ற சந்தோஷம் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த பாய் இருக்கான் பார்த்தீங்களா, இப்போ மூஞ்ச காட்டுப்பா. பார்க்க தான் பலாப்பழம், ஆனால் பலாப்பழம். சரி, நீ பலாப்பழம் இல்லை, ஆனால் வெறும் வாழைப்பழம் தான். இது வாழைப்பழம் இல்லை, ஆப்பிள். ஓ ஐயோ, அவரே சொல்லிக்கிறாரு அவர் ஆப்பிள். ஆமாம். இப்போ நம்ம உள்ளே போகணுமே, எதில் போகிறோம் தெரியுமா?
ஃப்ளைட்டு பசங்க ஃப்ளைட்டில் இருந்தால் கூட ஃப்ளைட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி ஃப்ளைட்டு உள்ளே இருந்தாலும் சரி பஸ்ஸுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணாட்டா சாப்பிட்டே இருப்பாங்களே அந்த மாதிரி ஆளுங்க. அவனை ஆய் தான் சொல்ல சொன்னாங்க. மூமெண்ட்டே போட்டு காட்டுறான். ஒரே நிமிஷம் அவன் கையை பார்த்தீங்களா? என் கையை வந்து அப்படி இருக்குது. ஒரே சுஜான் உனக்கு வைப் இருக்கா? வைப் பண்ணி பார்க்கலாம். கண்ணில் வச்சுக்க பாரு பாப்பா. ஆடுப்பா வைப் பண்ணுப்பா. என்ன காக்கா வலிப்பா அந்த மாதிரி ஆடுறேன். ஆமாம் நீ ஃபிஷ் பார்த்ததே இல்லை. இங்கே வந்து டிவியில் பார்க்குறாரு. என்னதான் வந்து நம்ம ஜாலியாக பேசிகிட்டே இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் ஃப்ளைட்டில் போகிறது இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னே தெரியலங்க அது. அதுவும் இல்லாமல் நம்ம 2 சீட்டுமே விண்டோ சீட்டு விண்டோ உட்கார போகிறோம். ஆனால் 2 குழந்தைய வச்சு உட்காரவே முடியாது. நான் தான் உட்காருவேன். காருக்கே விண்டோ சீட்டில் தான் உட்கார சண்டை போடுவாங்க. ஃப்ளைட்டில் விடுவாங்களா? தூங்கினதும் தூக்கி இந்த பக்கம் போட்டு நம்ம அந்த பக்கம் போடணும். இன்னும் டைம் நிறைய இருக்குது. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து பறக்க எங்களுக்கு கூட்டு வந்து பாருங்க தலைவாரில் மூஞ்சி கழுவாம காலையிலே குளிச்சுட்டு இருந்தாலும் ஒரு டச்சப்பாவது பண்ணலான்னா அதை கூட விடலை. அப்படியே கூட்டு வந்து விட்டார். வந்த உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. அதான் இந்த பாப்கார்ன் வாங்கிட்டோம். அது விலை கேட்டோன்னா இனிமேல் சாப்பிடாமே அப்படியே டெல்லிக்கு போயிடலாமான்னு கூட பார்த்தோம். ஹஸ்பண்ட் நான் பரவாயில்ல வாங்கிக்கோங்க அப்படின்னு போனால் போதும் வாங்கி கொடுத்தாரு. ஏப்பா ஏறிட்டு அவங்க கால் பண்ணுவாங்க யாருக்காவது. அப்படிலாம் சிரிக்காதப்பா. உள்ளக்கிற பாப்கார்னோட சேர்த்து பல்லும் தெரியுது. வீடியோவில் வந்து இப்படி வந்து உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நீ இப்படி பேசு வந்து. ஆமாம்மா இப்படி வந்து பேசு. என்னென்ன பண்ணுற பாருங்க. அவங்கள பிரிச்சுட்டு வந்துட்டான் இப்போ கொஞ்ச நேரத்தில். அப்படியே நின்று சாப்பிடு. கும்பல் போட்டு சாப்பிடணும். ஆனால் எங்கே ஒருத்தர் நிற்கிறீங்க. உங்கள் அப்பா நிற்பார் அதுக்கு பதிலாக. நல்லா சாதாரணமாகவே உன் பல்ல பார்க்க முடியாது. இந்த பாப்கார்ன் சாப்பிட்டு ஒரே ஆரஞ்சு கலரில் இருக்குது வாய். ஒரே குஷி. எனக்கு தான் பயமாக இருக்குது போல. இவங்க ஜாலியாக தான் இருக்காங்க. சுஜன் ஃப்ளைட்டில் எப்படி போவோம்? அம்மா ஃப்ளைட்டில் உள்ள போனேன்னு அப்படியே கேர போயிட்டு அப்படியே அந்த அடுத்த இதில் போவோம் டெல்லிக்கு. ஃப்ளைட்டு சொர்ன்னு போவோம். நிறைய வாட்டி போயிருக்காங்க போல. கரெக்டாக சொல்கிறாங்களே பஸ்ஸில் ஏறணுமா சருன்னு போவோமா. இந்த ஃப்ளைட் தான் நம்ம அதில் தான் நம்ம போகிறோம். பரவாயில்லையே நம்ம பஸ்லலாம் கூப்பிட்டு போவோம். ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்லேயே ஏற்றுறாங்க. ஜாலியில். சீட் நம்பர் என்னங்க தெரியலையா? ஏங்க என்னங்க இது இங்கே வர வரைக்கும் வந்துட்டு சீட் தெரிலன்றீங்க. ஸ்கேன் பண்ணியாச்சு. ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி மசுக்கு நேரம் போகிறோம். ஒரு வழியாக டெல்லிக்கு வந்து இறங்கிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ட்ராலியை கைப்பற்றி அதில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன இந்த ட்ராலியை நம்மளால சமாளிக்க முடியல. இந்த பக்கம் அழுத்தினா அந்த பக்கம் போகுது. இப்போ நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போயிட்டு அங்கேருந்து நம்ம கார் புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். அவங்க கடைசி வரைக்கும் நம்ப போகிறதில்ல நாங்கள் வந்திருக்கோன்றதை. அவங்க அப்படியே சர்ப்ரைஸாக போய் சர்ப்ரைஸ்ன்னு கத்த போகிறோம். இது பார்த்திங்களா நான் பேசிக்கினேன். இந்த ட்ராலி எங்கேயாவது விட்டுருவோம் போல். இதில் ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா அவங்களுக்கு நம்ம வரதே தெரியாது. நாங்கள் வந்து லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் கேட்டோம். அவங்க வந்து என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம எப்பவுமே வழக்கமாக கருவாடு வாங்கி அனுப்புவோம்ல அதுக்கு தான் கேட்குறோன்னு நினச்சிட்டாங்க போல். அவங்க முன்னாடி போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்ம நிற்க போகிறோம். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு வந்து அதிர்ச்சியிலேருந்து வெளியவே வர போகிறதில்ல. பார்க்கலாம். அதுதான் இப்போ வந்து இந்த சீனோட ஹைலைட் பாயிண்ட்ஸ். அதுதான் வாங்க அப்படியே நம்ம லைவாக
சக்கு சக்குன்னு கேப்சர் பண்ணி போட போகிறோம். லட்சுக்கு இங்கே இருக்கிற ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஆகிடுவா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கேட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். பார்க்கலாம். சரி, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம்? ஆக்சுவலாக அவங்களுக்கு வாங்கியாச்சு, இருந்தாலும் அவங்க அம்மாக்கெலாம் ஏதாவது வாங்கணும்ல, எதுவுமே வாங்காமல் வந்துட்டோம். அவங்களுக்கு மட்டும் ஏதாவது வாங்கிட்டு போகலாம். சரியா, வாங்க.